அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து அரவக்குறிச்சி பெரிய கடை வீதியில் ரோஸ்னி லேடிஸ் டெய்லரிங் ஷாப் வந்து வச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து அரவக்குறிச்சியில் செயல்படுற வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமா இலவச தையல் பயிற்சி நடத்துவதற்காக திரு பாஸ்கரன் அவர்கள் வந்து என்ன கேட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் யோசிச்சேன். ஏன்னா இது அவங்க இந்த திரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் வந்து கட்சியில் இருக்கிறதுனால அது கட்சி சார்புடையதோ என்னமோன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா வந்து அந்த டவுட்ல வீட்டுல எல்லாத்திட்டையும் கலந்து பேசினதுல வந்து பாஸ்கரன் நான் வந்து தெளிவான விளக்கம் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கும் கட்சிக்கும் நீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது வந்து கட்சி சார்பற்ற அமைப்பு அப்படிங்கறத தெளிவா விளக்குனாங்க. அதனால வந்து நான் வந்து 2 பிட்டா வந்து இலவசமா தையல் பயிற்சி நடத்தி கொடுத்தாங்க அவங்க. அதுக்கு வந்து நான் ஆசிரியராக பணியாற்றினேன். இதன் மூலம் வந்து உங்களுக்கு ஒரு பதிவை வந்து பகிரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இலவசமா தையல் பயிற்சி நடத்திட்டு இருந்தப்பதான் வந்து எலெக்ஷன் வந்து நடந்துச்சு. அதுல வந்து திரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் வந்து கட்சி சார்பில் நின்றுருந்தாங்க. அப்போ வந்து நீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாகவும் சரி, இல்ல அண்ணாமலை அண்ணா கட்சி சார்பிலும் சரி, இங்க என்கிட்ட பயின்ற மாணவிகள்கிட்டையும் என்கிட்ட வந்து அதை பத்தி ஒரு வார்த்தை கூட யாருமே வந்து கேட்கல, பேசவும் இல்லை. அதனால வந்து எனக்கு அப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா எலெக்ஷன் டைம்ல வந்து அவங்க எதுவுமே கேட்காதது வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை தந்துச்சு. அது அவங்க மேல ஒரு மரியாதை, பவுண்டேஷனோட இது ஒரு கட்சி சார்பில்லா அமைப்புங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். வந்து அது எல்லா மக்களுக்கும் உண்டானது, இந்த கட்சி அந்த கட்சி அப்படிங்கறது இல்லாம அது வந்து தனி நீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து கட்சி சார்பில்லாத அமைப்பு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் வந்து வீத லீடர் ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய நன்மைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் சொல்றது என்னன்னா, அந்த வர்ற நன்மைகளை வந்து இருக்கிற மக்கள் வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்னு இது மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷனுக்கும் திரு அண்ணாமலை அண்ணா அவர்களுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். என்னன்னா, இது பொதுமக்கள் சார்பாகவும் சார்பாகவும் வந்து இது போல நிறைய விஷயங்கள் நன்மைகள் வந்து நிறைய செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறோம். 2வது வந்து எனக்கு 2 பேட்ச் கொடுத்துட்டீங்க, சுயதொழில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. எனக்கு இப்ப மறுபடியும் வந்து இன்னொரு வாய்ப்பு தரணும். டெய்லரிங் வந்து மறுபடியும் ஓபன் பண்ணணும், இலவச தையல் பயிற்சி வந்து ஆரம்பிக்கணும். நான் இது கேட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்குமாறு நான் பணிவுடன் கேட்டுக்கிறேன்.